Hello everyone. இந்த ரிவிஷனில் நம்ம இன்டைரக்ட் டேக்ஸஸ் பார்க்க போகிறோம். CMA இன்டைரக்ட் டேக்ஸஸ், GST அண்ட் கஸ்டம்ஸ் பார்க்க போகிறோம். GSTயில் மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எக்ஸாம் ஓரியன்டான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டிங்கிறது டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸுங்கிறது உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்ப்போம், இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும், அது எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த டேக்ஸஸ் எல்லாம் subsumed in GST: excise duty, VAT, CST, entry tax, octroi, entertainment tax, service tax, இதெல்லாம் வரும். Which taxes are not subsumed in GST? Customs duty, anti-dumping duty, export duty, property tax, stamp duty, electricity tax, டோல் டேக்ஸ், இதெல்லாம் இப்போ நம்ம கடைசியில் பார்த்த அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் ஸ்டேட் ரிலேட்டடானது. நெக்ஸ்ட் ஒன் யூனியன் லிஸ்ட், அதனுடைய என்ட்ரி நம்பர். யூனியன் லிஸ்ட் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட், அந்த ரெண்டும் நமக்கு இங்கே ஜிஎஸ்டி டேக்ஸுக்கு வேணும் கான்ஸ்டிடியூஷனில். ஆர்டிக்கிள் 246. இந்த ஆர்டிக்கிள் gives the respective authority to union and state government for levying tax. இந்த ஜிஎஸ்டி வரி விதிக்கிறதுக்கான பவர் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு ஒன் வேர்டில் கேட்கலாம். 246. இதில் 3 லிஸ்ட் இருக்குது. என்னென்ன லிஸ்ட்டு? லிஸ்ட்டு 1. லிஸ்ட்டு 1ங்கிறது யூனியன் லிஸ்ட்டு. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் உண்டு. தென் லிஸ்ட்டு 2 அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்டு. இது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு மேக் லா. அண்ட் 3 கன்கரண்ட் லிஸ்ட்டு. லிஸ்ட்டு 3ங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டு. இதில் போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேவ் பவர் டு மேக் லாஸ். அடுத்தது ஜிஎஸ்டியில் என்னென்ன டைப்புங்கிறதும் உங்களுக்கு ஏற்கனவே படித்தது தான், திருப்பி ஞாபகப்படுத்திக்கோங்க. சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. அப்புறம் இதில் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 உங்களுக்கு கேட்குற கொஸ்டின் என்னென்னா, குட்ஸ் விச் ஆர் அவுட் ஆஃப் ஜிஎஸ்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குட்ஸ் விச் ஆர் அவுட் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் கவர் ஆகாத ஐட்டம்ஸ் 5 ஐட்டம்ஸு, அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்ரோலியம் க்ரூட், ஹை ஸ்பீடு டீசல், மோட்டார் ஸ்பிரிட் ஆர் பெட்ரோல் அண்ட் நேச்சுரல் கேஸ், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல். தென் ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எக்ஸைஸ் டியூட்டி தான் லெவியபிள் ஆகும். சேல்ஸ் ஆகும்போது வேட் அண்ட் சிஎஸ்டி. பெட்ரோலியம், க்ரூட், ஹைஸ்பீட் டீசல் ஆயில், மோட்டார் ஸ்பிரிட், நேச்சுரல் கேஸ், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல், இந்த 5 பார்த்தோம்ல. இதுக்கும் அதே மாதிரி தான். ப்ரொடக்ஷன் ஆகும்போது எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் ஆகும்போது வேட் அண்ட் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அண்ட் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், சிஎஸ்டி. டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டியும் வரும், எக்ஸைஸ் டியூட்டியும் வரும். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி வரும், எக்ஸைஸ் டியூட்டி வரும், வேட்டும் சிஎஸ்டியும் வராது. மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி மட்டும் வரும். ஓகே. நார்மலாக ஜிஎஸ்டிங்கிறது சப்ளையர் பே பண்ணணும். பட் ரிசிபியன்ட் பே பண்ணக்கூடியதாக இருந்தால் அதுக்கு பேர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இதுலேயும் தியரி கொஸ்டின் வரலாம், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பெசிஃபைடு கேட்டகரி ஆஃப் சர்வீசஸ், எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர், ECO.
GST paid by electronic commerce operator when supply is made through e-commerce operator and hotel, housekeeping, cab இதெல்லாம் specified category of services. இப்போ ECO பொறுத்த மட்டும் if ECO does not have a physical presence in the taxable territory அப்போ எந்த பர்சன் ECOவை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். If ECO does not have physical presence in taxable territory and also not having any representative in the taxable territory, then ECO shall appoint a person for paying GST. Next one. Power to grant exemption. General exemption இருக்கலாம், special exemption இருக்கலாம். By special order exemption சொன்னாங்க, notification பண்ணினாங்க அப்படின்னா, by special order in each case under circumstances of an exceptional nature அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா general exemption இருக்கும். சரி, இந்த CGST, SGST and IGST இது நமக்கு ஏற்கனவே நீங்கள் படித்தது தான். இன்ட்ரஸ்டேட் அண்ட் இன்ட்ராஸ்டேட்டை பொறுத்து இந்த டேக்ஸஸ் நமக்கு வரும். இன்டர்ஸ்டேட்னா என்ன? ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சப்ளை ஆகுது. லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் அண்ட் த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆர் இன் 2 different ஸ்டேட்ஸ் அல்லது 2 different யூனியன் டெரிட்டரிஸ் அல்லது ஒரு ஸ்டேட்டு இன்னொன்று யூனியன் டெரிட்டரியாக இருந்ததுன்னா அது இன்டர் ஸ்டேட் ட்ரேட் ஆர் காமர்ஸ் அல்லது இன்டர்ஸ்டேட் சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சப்ளை ஆஃப் குட்ஸ் இம்போர்ட்டட் இன்டு த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, அது இந்தியாவில் கஸ்டம்ஸ் ஃப்ரான்டியர்ஸை கிராஸ் பண்ணுற வரைக்கும் அது இன்டர்ஸ்டேட்டாக தான் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ராஸ்டேட் சப்ளை அப்படின்னா சப்ளை மேட் within the state. Location of supplier and the place of supply ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே அல்லது ஒரே யூனியன் டெரிட்டரிக்குள்ளே இருந்ததுன்னா அதை இன்ட்ராஸ்டேட் சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சில இதை இன்ட்ராஸ்டேட்டாக நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். என்னென்ன? சப்ளை ஆஃப் குட்ஸ் டு ஆர் பை a special economic zone developer or a special economic zone unit, SEZ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ளை ஆஃப் குட்ஸ் டு ஆர் பை SEZ டெவலப்பர் ஆர் SEZ யூனிட் இருந்ததுன்னா இட் இஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் அ இன்ட்ராஸ்டேட். அதே மாதிரி குட்ஸ் இம்போர்ட்டட் இன் டு த டெரிட்டரி ஆஃப் இந்தியா டில் தே கிராஸ் த கஸ்டம் ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் இந்தியா, எதுவும் இன்ட்ராஸ்டேட் கிடையாது, இன்டர்ஸ்டேட் தான். அடுத்தது டெரிட்டரியல் வாட்டர்ஸ். சப்ளை இன் டெரிட்டரியல் வாட்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது டீம்டு டு பி இன் த கோஸ்டல் ஸ்டேட் ஆர் த யூனியன் டெரிட்டரி. எங்கே அந்த நியரஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அப்ராப்ரியேட் பேஸ் லைன் இருக்கோ அந்த ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரிங்கிறது பிளேஸ் ஆஃப் சப்ளையாக எடுத்துக்குவாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஜீரோ ரேட்டட் சப்ளைனா என்ன? ஜீரோ ரேட்டட் சப்ளை அப்படின்னா இதில் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் அதுவும் இருக்கும், அல்லது சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் டு ஏ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் டெவலப்பர் ஆர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் யூனிட். ஜீரோ ரேட்டட் சப்ளை. சம் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. செக்ஷன் பியில் 1 மார்க்கில் உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் கூட கேட்கலாம். பர்சன்னா என்ன, டீம்டு டிஸ்டிங்க் பர்சன்னா என்ன, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் டிஸ்டிங்க்ட் பர்சன் சொல்கிறோம்ல அப்படின்னா என்ன, இதெல்லாம் பார்த்து கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அண்ட் NRTP நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது மணி அண்டர் CGST, இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன், அதை பார்த்துக்கலாம் நீங்கள். It means Indian legal tender or any foreign currency check, promissory note, bill of exchange, letter of credit அந்த மாதிரி அது டெஃபினேஷன் இருக்கும், அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு
அடுத்தது சப்ளை. ஒரு ஜிஎஸ்டி இருக்கணும்னா என்ன வரணும்? சப்ளை இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும். இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் செக்ஷன் 7 அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா சப்ளை. சப்ளைனா என்ன? இட் மே பி சேல்ஸ். சேல்ஸுங்கும்போது வேல்யூபிள் கன்சிடரேஷனில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம், அல்லது ட்ரான்ஸ்ஃபர், சேல்ஸு, ட்ரான்ஸ்ஃபர், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், ரெண்டல் அண்ட் லீஸ். அண்ட் லீஸோக்கு அப்புறமா இன்னொன்று நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம், டிஸ்போசல். இது எல்லாமே நமக்கு சப்ளை அப்படிங்கிற மீனிங்குள்ளே இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. தென் ஷெட்யூல் 1 அண்ட் ஷெட்யூல் 2 அண்ட் ஷெட்யூல் 3 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷெட்யூல் 1ல் அதாவது கன்சிடரேஷன் இல்லைன்னா அங்கே நமக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பட் சம் சப்ளைஸ் ஈவன் இஃப் மேட் வித்தவுட் கன்சிடரேஷன் ஆர் ட்ரீட்டட் அஸ் சப்ளை, அது என்னென்ன அது ஷெட்யூல் 1ல் சொல்லியிருப்பாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஷெட்யூல் 2 அண்ட் ஷெட்யூல் 3 இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது எக்ஸம்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ஷெட்யூல் 1ல் என்னென்னங்கிறத நம்ம ஜஸ்ட் ரெக்கலெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன், பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டிஸ்போசல் ஆஃப் பிஸ்னஸ் அசெட்ஸ். எங்கெல்லாம் ஐடிசி ஹேஸ் பீன் அவைல்டு ஆன் சச் அசெட், அது ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன், சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் between related persons or between distinct persons. அதுவும் இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கணும். அடுத்தது எம்ப்ளாயிக்கு கொடுத்த கிஃப்ட் நாட் எக்ஸீடிங் 50,000 இருந்துச்சுன்னா ஷால் நாட் பி ட்ரீட்டட் அஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். 50,000 வரைக்கும் கொடுக்கலாம். அந்த பாயிண்ட்டும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். தென் சப்ளை ஆஃப் குட்ஸ் பை பிரின்சிபல் டு ஹிஸ் ஏஜென்ட். அப்போ ஏஜென்ட் சப்ளை பண்ணது ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரின்சிபலாக இருக்கணும். அதே மாதிரி சப்ளை ஆஃப் குட்ஸ் பை ஏஜென்ட் டு ஹிஸ் பிரின்சிபல் வேர் ஏஜென்ட் ரிசீவ் சச் குட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரின்சிபல், அதுவும் ஷெட்யூல் 1ல் வரும். ஈவன் வித்தவுட் கன்சிடரேஷன் எதெல்லாம் சப்ளைங்கிறது ஷெட்யூல் 1. அடுத்தது இன்னொரு 4வது பாயிண்ட், இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ். இது ஒரு டாக்ஸபிள் பர்சன் ரிலேட்டட் பர்சன்ட்ட இருந்து அவுட்சைட் இந்தியாவில் இருந்து ரிலேட்டட் பர்சன் ஆர் ஃப்ரம் எனி ஆஃப் ஹிஸ் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இவரோட இன்னொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபாரினில் இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு சர்வீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கணும். அதுவும் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கணும். இந்த 4மே ஷெட்யூல் 1. அடுத்த ஷெட்யூல் 2ல் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சப்ளை ஆஃப் குட்ஸ்னு பார்க்கணும், எதெல்லாம் சப்ளை ஆஃப் சர்வீஸ்னு பார்க்கணும். இப்போ ஒரு குட்ஸை வந்து ஃபார்மிங் பார்ட் ஆஃப் அசெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆர் டிஸ்போஸ்ட் ஆஃப், அதாவது இனிமேல் ஸோ வாஸ் நோ லாங்கர் டு ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் தோஸ் அசெட்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அது ட்ரீட்டட் அஸ் குட்ஸ். ஆனால் அதையே அந்த குட்ஸையே முழுக்க கொடுக்காம அதில் லீஸு, டெனன்சி, ஈஸ்மெண்ட், லைசன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ளை ஆஃப் சர்வீஸ். அண்ட் தென் ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதுவும் சப்ளை ஆஃப் சர்வீஸ். அடுத்தது எனி லீஸ் ஆர் லெட்டிங் அவுட் ஆஃப் பில்டிங், a commercial, industrial or residential complex. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸையும் கூட ரெண்ட்டுக்கு வாடகைக்கு விட்டாங்க லெட்டிங் அவுட் பண்ணினாலும் ஃபார் பிஸ்னஸ் ஆர் காமர்ஸாக இருக்கணும். எய்தர் ஹோல்லி ஆர் பார்ட்லி இருந்ததுன்னா இட் இஸ் அ சப்ளை ஆஃப் சர்வீஸ். ஸோ ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸை ரெசிடென்ஷியல் பர்பஸ் கொடுத்தா அது நமக்கு சப்ளை கிடையாது. when ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இஸ் லெட்டிங் அவுட் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் ஆர் கமர்ஷியல் பர்பஸ். அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் டு யூஸ். ஏதாவது ஒரு குட்ஸை ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்டை கொடுக்குறோம் ஃபார் கேஷ் ஆர் டிஃபர்ட் பேமெண்ட் ஆர் அதர் கன்சிடரேஷன் அப்படின்னா அதுவும் ஷெட்யூல் 2ல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரீட்டட் அஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ். தென் இதில் ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் நான் ஷெட்யூல் 2ல் சொல்லியிருக்கேன். உங்கள் புக்கில் ஃபுல்லாகவே இருக்கும், அது ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. ஷெட்யூல் 1, 2, 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷெட்யூல் 3ல் நெகட்டிவ் லிஸ்ட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது எதெல்லாம் நாட் ட்ரீட்டட் அஸ் சப்ளை ஆர் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சப்ளை ஆஃப் சர்வீஸ். சர்வீசஸ் ரெண்டட் பை அன் எம்ப்ளாயி டு த எம்ப்ளாயர், அதுவும் இந்த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கணும். இருந்துச்சுன்னா அது ஜிஎஸ்டியில் சப்ளை கிடையாது. அதே மாதிரி சர்வீசஸ் பை எனி கோர்ட் ஆர் ட்ரிபுனல், தென் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு பை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்எல்ஏஸ், மெம்பர் ஆஃப் முனிசிபாலிட்டி, இவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் எல்லாம். அண்ட்
services of funeral, burial, crematorium or mortuary இதெல்லாம் including transportation of the deceased. Sale of land and sale of building எங்கெல்லாம் entire consideration received after the issuance of completion certificate. அடுத்தது ரொம்ப முக்கியமானது காம்போசைட் சப்ளை, மிக்சட் சப்ளை. இதுலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். காம்போசைட்னா என்ன, மிக்சட் சப்ளைனா என்ன? காம்போசைட் அப்படின்னா நேச்சுரலி பண்டில்டாக இருக்கும். 2-3 ப்ராடக்ட்ஸை நேச்சுரலாகவே பண்டில்டாக தான் அதை சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மிக்சடுங்கிறது ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்டில் பண்ணி அதை சேல் பண்ணுறது. அப்போ ஒரு பொருள் இல்லாமல் 2-3 சேர்த்து விற்கிறதுல ஏதாவது ஒன்று இல்லாமல் இன்னொன்று விற்க முடியும் அப்படின்னா அது மிக்சட். ரெண்டையும் பிரித்து விற்க முடியாதுன்னா அது நேச்சுரலி பண்டில் காம்போசைட் சப்ளை. அப்போ காம்போசைட் சப்ளையாக இருந்ததுன்னா எது பிரின்சிபல் சப்ளையோ, ஒன் ஆஃப் விச் இஸ் அ பிரின்சிபல் சப்ளை, அதுதான் ட்ரீட்டட் அஸ் சப்ளை. அப்போ அதனோட ரேட்டு தான் மொத்தமாக அதுக்கு அப்ளை ஆகும். பட் மிக்சட் சப்ளையை பொறுத்த மட்டும் 2-3 ப்ராடக்ட்டில் எதுக்கு ஹையஸ்ட் ஜிஎஸ்டி ரேட் இருக்கோ அந்த ரேட்டு தான் மொத்த இதுக்குமே அப்ளை ஆகும். தென் நார்மல் சார்ஜுங்கிறது சப்ளையர் கட்ட வேண்டியது, ரிவர்ஸ் சார்ஜுங்கிறது ரிசிபியன்ட் ஜிஎஸ்டி கட்டுறது. நார்மல் சார்ஜ் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் ரெண்டுக்கு ஒன்று டிஃப்ரென்சியேஷன் கூட பார்த்துக்கோங்க. மேபி ஆஸ்க்ட் இன் த தியரி கொஸ்டின். அண்ட் தென் அந்த சம் ஆஃப் த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் என்னென்ன சர்வீசஸ் கவர் ஆகும் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அதுவும் ரிவர்ஸ் சார்ஜு அண்டு ஷெட்யூல் 1, 2, 3 இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு வரேன். ரிவர்ஸ் சார்ஜ் எதுக்கு அப்ளை ஆகாது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. The author has taken the registration and file the declaration within the time limit அப்படின்னு இருந்ததுன்னா இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸில் வரும். ஸோ சில கண்டிஷன்ஸ், ஸோ அந்த பாயிண்ட்டும் பார்த்துக்கோங்க. சில சர்வீசஸ் கூட நான் மெயின் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறேன், எதெல்லாம் ரிவர்ஸ் சார்ஜில் கவர் ஆகும் அப்படிங்கிறது. Services provided or agreed to be provided by a GTA, அது ஒன்று. And then services by an individual advocate or firm of advocates by way of legal services, அது ஒன்று. அதே மாதிரி services by an arbitral tribunal, sponsorship services, and then services provided by or agreed to be provided by a government or local authority. பட் இதில் எக்ஸ்க்ளூடிங்கும் இருக்குது, ரெண்டிங் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ், அந்த பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Then supply of service by the member of overseeing committee to RBI. Then services by business facilitator and services by an agent of business correspondent and security services, இதெல்லாம் ரிவர்ஸ் சார்ஜில் நமக்கு கவர் ஆகும். GTA சர்வீஸில் யார் liable to pay tax? The person who pays the freight for the transportation of goods, அவங்கள தான் treated as a person who receives the service for the purpose of GST. இப்போ ஜிஎஸ்டியோடைய டேக்ஸபிள் ரேட், அதாவது ஜிடிஏல டேக்ஸபிள் ரேட் ஞாபகம் வச்சுக்கோங்க 5%. அதில் 2.5 CGST and 2.5 SGST or UTGST.
இதில் provided the GTA has not taken ITC. இதே இதில் அப்படி இல்லைன்னா 12%, provided GTA pays GST under the forward charge. இந்த இடத்துல ITC அவைல் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது அக்ரிகேட் டர்ன் ஓவர்னால் என்ன? அக்ரிகேட் டர்ன் ஓவர்ங்கிறது த்ரெஷோல்டு லிமிட்டுக்கு பார்ப்போம். அக்ரிகேட் டர்ன் ஓவரில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆல் taxable supplies and exempt supplies, exports of goods or services or both, and interstate supply, அதுவும் of the persons having the same PAN PAN to computed on all India basis. அப்போ எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகும்? எக்ஸ்க்ளூட்ஸ் சென்ட்ரல் டேக்ஸ், ஸ்டேட் டேக்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி டேக்ஸ் அண்ட் இன்டகிரேட்டட் டேக்ஸ் அண்ட் செஸ். அடுத்தது காம்போசிஷன் ஸ்கீம். யார் யாருக்கெல்லாம் காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது? A registered person, காம்போசிஷன் ஸ்கீம் ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருக்கணும். அவங்களுடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் in the preceding financial year did not exceed 1.5 crores or 1.5 crores and 75 lakhs for notified areas. இவங்க காம்போசிஷன் ஸ்கீமை அடாப்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த 9 ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேஷ். இதில் அந்த ரிமைனிங் 2 ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் ஜம்மு காஷ்மீர், உத்தரகண்ட், இந்த ரெண்டுலேயும் டர்ன் ஓவர் லிமிட் காம்போசிஷன் லெவிக்கு 1.5 crore, 75 lakhs கிடையாது. காம்போசிஷன் லெவிக்கான டேக்ஸ் ரேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மேனுஃபேக்சரர்ஸ் அதர் தேன் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் சச் குட்ஸ் அஸ் மே பி நோட்டிஃபைடு, இது CGST 0.5, SGST 0.5 and total rate 1. இது turnover within the state, in the state. அடுத்தது supplier making supplies referred to in class B of part 6 of schedule 2. இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா கேட்டரிங், ரெஸ்டாரண்ட்டு இதெல்லாம் சொல்லலாம். இங்கே 2.5 and 2.5 டோட்டல் 5%. மற்ற சப்ளையர் எல்லாருக்குமே 0.5%, 0.5%. அடுத்தது பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஏன்னா இது டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படிங்கிறதுனால பாயிண்ட் ஆஃப் அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். பிளேஸ் ஆஃப் சப்ளை அண்ட் லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர், இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம நேச்சர் ஆஃப் சப்ளை என்னங்கிறத பார்க்குறோம். அது இன்ட்ரஸ்டேட்டா இன்ட்ராஸ்டேட்டா அப்படிங்கிறத. இப்போ place of supply for those goods other than supply of goods imported into or exported from India. இதுக்கு place of supply will be the location of goods at the time at which the movement of goods terminates for the delivery to the recipient. இது goods where the goods are delivered அப்படின்னா it shall be deemed to be the delivered place by the supplier to the recipient or any other person on the direction of the third person. அப்போ place of supply of such goods அப்படிங்கிறது principal place of business of such a person. தேர்டு பர்சன் எங்கே குட்ஸை ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த பிளேஸ் தான் எடுத்துக்கிறாங்க. எங்கே சப்ளையில் மூமெண்ட் ஆஃப் குட்ஸை இன்வால்வ் ஆகலையோ
அங்கே the location of such goods at the time of delivery to the recipient. இப்போ குட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணணும், அந்த சைட்டில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது இன்ஸ்டாலேஷன் பிளேஸ் எது, அசம்பிளி பிளேஸ் எதுவோ அந்த பிளேஸு. அதே இது சப்ளை ஆஃப் சர்வீஸுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்க்கலாம். லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் ரிசிபியன்ட் ரெண்டு பேருமே இன் இந்தியாவாக இருந்ததுன்னா, ரெண்டு பேருமே இந்தியாவில் இருக்கும்போது ஸ்பெசிஃபைடு சர்வீசஸை தவிர when the services are made to the registered person, the location of such a person, any other person other than registered person இருந்தாங்க அப்படின்னா the location of recipient, அந்த recipientோட அட்ரஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அப்படி தெரியலனா location of the supplier. இது இம்பார்ட்டண்ட். பிளேஸ் ஆஃப் சப்ளையில் நிறையா இருக்குது, நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். இப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பை வே ஆஃப் அட்மிஷன் டு கல்ச்சுரல், ஆர்டிஸ்டிக் ஆர் ஸ்போர்ட்டிங், சயின்டிஃபிக் ஆர் எஜுகேஷனல், என்டர்டெயின்மெண்ட், எக்ஸிபிஷன், ஃபேர் அந்த மாதிரி ஏதாவது சிமிலர் ஈவெண்ட்ஸுக்கு அட்மிஷன் அந்த மாதிரி சப்ளை ஆஃப் சர்வீசஸாக இருந்தால், தென் த பிளேஸ் வேர் த ஈவெண்ட் இஸ் ஆக்சுவலி ஹெல்டு. Place of supply of service for the transportation of goods other than by way of mail or courier இருந்ததுன்னா அங்கே place of destination of such goods தான் place of supply. அது இதுவும் இம்பார்ட்டண்ட். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் அங்கே POS place of supply எது, where the passenger embarks on the conveyance, எங்கே அவங்க போர்டில் ஏறுறாங்களோ அந்த கன்வேயன்ஸில் ஏறுறாங்களோ அது for a continuous journey. அடுத்தது OIDAR, ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா பேஸ். அடுத்தது பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் ஆக்சஸ் ஆர் ரிட்ரீவல், OIDAR. இதுக்கான பிளேஸ் ஆஃப் சப்ளை த லொக்கேஷன் ஆஃப் ரிசிபியன்ட் ஆஃப் சர்வீசஸ். அடுத்தது டைம் ஆஃப் சப்ளையில் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸாக இருந்தது அப்படின்னா, கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ்னால் என்ன, சப்ளை ஆஃப் குட்ஸுங்கிறது கண்டினியூஸாக இருக்கும் ஆன் ரெக்கரண்ட் பேசிஸ் அண்டர் எ கான்ட்ராக்ட். நமக்கு டைம் ஆஃப் சப்ளைக்கு இன்வாய்ஸோடைய டேட் வேணும், பேமெண்ட் டேட்டு, இந்த மாதிரி இந்த டேட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே டேக்ஸ் இன்வாய்ஸ்னால் என்னங்கிறது முதல்ல பார்க்கலாம். டேக்ஸ் இன்வாய்ஸுங்கிறது ஒரு செல்லர் குட்ஸை ஜிஎஸ்டி டேக்ஸபிள் சப்ளை பண்ணும்போது ஒரு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுவார், அதுதான் டேக்ஸ் இன்வாய்ஸ். நார்மலாக ஒரு சப்ளையில் மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா at the time of removal, where the supply does not involve movement of goods, where the goods are delivered or made available. இதெல்லாம் நம்ம பார்க்குறது எல்லாமே டேக்ஸ் இன்வாய்ஸ் இந்த கேஸ் ஆஃப் குட்ஸு. கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க,
அந்த ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுற டேட்டு அல்லது டேட் ஆஃப் ரிசிப்ட் whichever is earlier. குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிமூவல். அப்படி இல்லை அப்படின்னா தென் த நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் த 6 months. 6 months முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டே. So time of supply of goods shall be the earlier of the two dates. என்னோட dates the date of issue of invoice. ஒன்று invoice date அல்லது last date on which he is required to issue invoice அல்லது the date on which the supplier receives the payment. இந்த ரெண்டு டேட்டில் எது ஏர்லியரோ அது tax time of supply of goods. சப்போஸ் அட்வான்ஸ் அமௌண்ட் ஏதாவது ரிசீவ் பண்ணுறாங்க, அட்வான்ஸ் அமௌண்ட் ரிசீவ் ஃபார் ஃபர்தர் சப்ளைஸ் ஃபார் நார்மல் சப்ளையர், இதுக்கு ஜிஎஸ்டி. whereby all the suppliers who have not opted for composition scheme have been exempted from the burden of GST on advances received. அடுத்தது சப்ளை ஆஃப் சர்வீஸ். இதில் டைம் ஆஃப் சப்ளை டிஓஎஸ். டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் இயர்லியஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்ஸ். என்னென்ன டேட்ஸு? இஃப் இன்வாய்ஸ் இஸ் இஷ்யூட் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் அல்லது டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட் whichever is earlier. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது ஒருவேளை இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணலை அப்படின்னா த டேட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ் அல்லது டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட் whichever is earlier. அல்லது if above provisions not apply, then date on which the recipient shows the receipt of services in his books of accounts. அடுத்தது வேல்யூ ஆஃப் சப்ளை. வேல்யூ ஆஃப் சப்ளைனா என்ன? குட்ஸு சர்வீஸ் எது சப்ளை பண்ணாலும் அதனுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தா தான் நம்ம டேக்ஸ் கட்ட முடியும். So it shall be the transaction value, that is the price actually paid or payable for the supply of goods or services. இதில் சப்ளையரும் பையரும் ரிசிபியண்ட்டும் ஆர் நாட் ரிலேட்டட் பர்சன்ஸாக இருக்கக்கூடாது. ப்ரைஸ் இஸ் த சோல் கன்சிடரேஷனாக இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. வேல்யூ ஆஃப் சப்ளை அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட். இது தியரியில் கேட்கலாம். என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் வேல்யூவில் இன்க்ளூட் ஆகும், டிரான்சாக்ஷன் வேல்யூவில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? இட் இன்க்ளூட்ஸ் taxes, டியூட்டிஸ், செஸ், ஃபீஸ் அதெல்லாம் வரும். எனி அமௌண்ட் தட் சப்ளையர் இஸ் லையபிள் டு பே, சப்ளையர் எதெல்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கோ அதெல்லாமே. ஈவன் தோ இட் மே பி இன்கர்ட் பை த ரிசிபியன்ட் ஆஃப் சப்ளை ஆர் நாட் இன்க்ளூடட் இன் த ப்ரைஸ். அப்படி இருந்தால் இதை ஆட் பண்ணிக்கிறோம். தென் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ், கமிஷன், பேக்கிங் அந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் லேட் ஃபீ ஆர் பெனல்ட்டி, அதாவது டிலேடு பேமெண்ட் இருந்ததுன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ. அண்ட் சப்சிடிஸும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். இன்க்ளூட் த சப்சிடிஸ் டைரக்ட்லி லிங்க் டு த ப்ரைஸ் பட் எக்ஸ்க்ளூடிங் த சப்சிடிஸ் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு வேல்யூ ஆஃப் சப்ளையில் பார்க்க வேண்டியது, இந்த வேல்யூவில் டிஸ்கவுண்ட் எதுவும் இன்க்ளூட் ஆகிருக்கக்கூடாது. அதாவது கிவன் பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் சப்ளை, given before or at the time of supply if such discount duly recorded in the invoice issued and given after supply effected. So value of supply shall not include any discount that is given before or at the time of supply if such discount duly recorded in the invoice issued and given after supply effected if such discount is established in terms of agreement entered before or at the time of such supply. அதில் ITC attributable to discount on basis of document issued by the supplier. அடுத்தது வேல்யூவேஷன் ரூல்ஸ் என்ன பார்த்துக்கோங்க. வேல்யூவேஷன் ரூல்ஸில் ஓப்பன் மார்க்கெட் வேல்யூனா என்னென்னு அது பார்க்கணும். அதோட லைக் கைண்ட்
அண்டு குவாலிட்டி ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய goods and services பார்க்கணும். சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆஃப் போத் ஆஃப் லைக் அண்ட் குவாலிட்டி. அதோட அடுத்தது ரூல் 27 இம்பார்ட்டன்ட். வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் வேர் கன்சிடரேஷன் இஸ் நாட் ஹோல்லி இன் மணி. அப்போ ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ பார்க்கணும். ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ அவைலபிளாக இல்லைன்னா சம் டோட்டல் கன்சிடரேஷன் இன் மணி அண்ட் எனி சச் ஃபர்தர் அமௌண்ட்டு அதுவுமே இன் மணியில் பார்க்கணும். ஈக்குவலன்ட் டு கன்சிடரேஷன் நாட் இன் மணி. இப்போ மேலே சொன்ன இந்த ரெண்டு நமக்கு அவைலபிளாக இல்லை, கண்டுபிடிக்க முடியலன்னா தென் த வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் லைக் அண்ட் குவாலிட்டி, லைக் கைண்ட் அண்ட் குவாலிட்டி அதை எடுத்துக்கணும். அடுத்தது ஐடிசி. ஐடிசியில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஐடிசிக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு முதல்ல பார்ப்போம். எவ்ரி ரிஜிஸ்டர்டு பர்சன், அவங்க ஏற்கனவே டேக்ஸ் கட்டியிருக்காங்க, ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்க அப்படின்னா அது யூஸ்ட் அண்ட் இன்டென்டட் டு பி யூஸ்ட் இன் த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கணும். அண்ட் த செட் அமௌண்ட் கிரெடிட்டட் டு த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர். ஐடிசி எடுக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் ஃபில்ஃபில் பண்ணணும்? டேக்ஸ் இன்வாய்ஸ் அல்லது டெபிட் நோட் கண்டிப்பாக வேணும். தட் இஸ் இஷ்யூட் பை த ரிஜிஸ்டர்ட் சப்ளையர் அண்ட் த அமௌண்ட் இஸ் டு பி ஹேஸ் பீன் ஆல்ரெடி பெய்ட் டு த கவர்மெண்ட்டாக இருக்கணும். அந்த சர்வீஸோ குட்ஸோ கண்டிப்பாக ரிசீவ் பண்ணியிருக்கணும். சப்ளையர் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை பே பண்ணியிருக்கணும். சப்ளையர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். ஒருவேளை இன் லாட்ஸ் அல்லது இன்ஸ்டால்மெண்ட்ஸில் குட்ஸை ரிசீவ் பண்ணுறதா இருந்தால் லாஸ்ட்டு லாட் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐடிசி அவைல் பண்ண முடியும். ஒருவேளை கேபிட்டல் குட்ஸில் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐடிசி அவைல் பண்ண முடியாது. அந்த டேக்ஸ் காம்பனன்ட் ஐடிசி ஆன் த செட் டேக்ஸ் காம்பனன்ட் ஷால் நாட் பி அலவுடு. அடுத்தது எக்ஸம்ஷன்ஸ் நிறையா இருக்கும். பட் உங்களுக்கு புக்கில் நிறையவே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இவி பில். இவி பில்ங்கிறது மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இன் அ வெஹிக்கிள் ஆர் கன்வேயன்ஸ் ஃபார் வேல்யூ மோர் தென் 50,000 எய்தர் ஈச் இன்வாய்ஸ் ஆர் இன் அக்ரிகேட் ஆஃப் ஆல் இன்வாய்ஸஸ் இந்த வெஹிக்கிள் ஆர் கன்வேயன்ஸாக இருக்கலாம். அதுக்கு இவே பில் ஜென்ரேட் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் இவே பில் நாட் நெசசரி, இந்த டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது நான் மோட்டார் வெஹிக்கிள் இருந்தாலோ அல்லது கஸ்டம் சூப்பர்விஷன் அல்லது கஸ்டம் சீலில் அந்த குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணினாலோ, கஸ்டம் பாண்டில் இந்த குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணினாலோ, ஐசிடியிலேருந்து கஸ்டம்ஸ் போர்ட் வரைக்கும் கொண்டு போகிறது. தென் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸை caused by defense formation under Ministry of Defense as a consigner or consignee. Empty cargo containers இதுக்கெல்லாம் e-way bill not necessary. அப்புறம் e-way bill உடைய வேலிடிட்டி பார்த்துக்கோங்க. அப் டு 100 கிலோமீட்டர் வரைக்கும் 1 day. அதுவுமே இன் கேசஸ் அதர் தென் ஓவர் டைமென்ஷனல் கார்கோ. ஃபார் எவ்ரி 100 கிலோமீட்டர் ஆர் பார்ட் தேர் ஆஃப் ஹியர் ஆஃப்டர் 1 additional day. அப் டு 20 கிலோமீட்டர் 1 day in case of over dimensional cargo. Then GST return, quarterly return. எவ்ரி குவார்ட்டரில் அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஒவ்வொரு குவார்ட்டரும் முடிஞ்ச உடனும்
ending on the last day of March, June, September, December. மந்த்லி ரிட்டர்ன், ஆனுவல் ரிட்டர்ன் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 2 எதுக்கு, 3 எதுக்கு, இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது அவுட்வர்ட் சப்ளைஸ். ஆனுவல் ரிட்டர்ன் இம்பார்ட்டண்ட், இதுவும் ஒன் வேர்டில் வரலாம். ஆனுவல் ரிட்டர்னுங்கிறது ரிஜிஸ்டர்டு பர்சன் அதர் தென் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐஎஸ்டி, பர்சன் பேயிங் டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 51 ஆர் 52, சிடிபி கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அல்லது என்ஆர்டிபி, இவங்களை தவிர மீதி இருக்கிறவங்கெல்லாம் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் எலக்ட்ரானிக்கலி இன்ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 9. அடுத்தது பேமெண்ட் ஆஃப் டேக்ஸில் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், ஏதாவது ஒரு பேமெண்ட்டு, டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, பெனல்ட்டி, ஃபீஸ் அந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு நம்ம ஏதாவது பே பண்ணுறதா இருந்ததுன்னா அது எந்த மேனரில், மேஜர் ஹெட் மைனர் ஹெட்டுன்னு போட்டிருப்பாங்களே அது எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கங்கிறத அந்த பாயிண்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துக்கோங்க. மேஜர் ஹெட்டுங்கிறது ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, யூஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, செஸ் அதெல்லாம் வரும். மைனர் ஹெட்டுனா டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, பெனல்ட்டி, ஃபீஸ் அண்ட் அதர்ஸ் அதெல்லாம் இதில் வரும். தென் ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கான த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டு அந்த பாயிண்ட்டு வேணும். தென் எக்ஸம்ஷன் ரொம்ப லென்த்தியான சாப்டர், அதில் ரொம்ப முக்கியமான எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் ஒரு கொஞ்சம் வேணால் இங்கே பார்க்கலாம் நம்ம. ஏன்னா அது நிறைய இருக்கும், இப்போ எடுத்தோம்னா நமக்கு டைம் பத்தாது. சேரிட்டபிள் அண்ட் ரிலீஜியஸ் செக்டார் அவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ்க்கு எக்ஸம்ஷன் உண்டு. அது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ்னால் அதனுடைய டெஃபினிஷன் என்ன பாருங்கள். பப்ளிக் ஹெல்த்து அண்ட் தென் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரிலீஜியன், ஸ்பிரிச்சுவலிட்டி அண்ட் யோகா, ப்ரிசர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட்டு, அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வரும். Then legal sector related on exemptions, services provided by an arbitral tribunal, services provided by a partnership firm of advocates, a senior advocate by way of legal services இதெல்லாம். agricultural sectorல services relating to cultivation of plant, rearing of all the live forms animals and rearing. ஆனால் இதில் எக்ஸப்ஷன் மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்சஸ் ரியரிங் வராது. தென் டிரான்ஸ்போர்ட் செக்டார் எக்ஸம்ஷன்ஸும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அதுவும் ஃபுல்லாக பார்க்கணும் நீங்கள். சர்வீஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வித் ஆர் வித்தவுட் அக்கம்பனிடு பிலாங்கிங்ஸ் ப்ரொவைடட் பை ரயில்வேஸ், மெட்ரோ, மோனோரயில், ட்ராம்வே, இன்லேண்ட் வாட்டர்வேஸ், மீட்டர்டு கேப்ஸ் ஆர் ஆட்டோ ரிக்ஷாஸ் இன்க்ளூடிங் இ ரிக்ஷாஸ் அதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது பேங்கிங் செக்டரை பொறுத்த மட்டும் சர்வீசஸ் பை ஆர்பிஐ அது எக்ஸம்ஷன்.
Then services provided by government or local authority, such as registration required under any law for the time being in force, testing, safety check, certification, இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறது, இதெல்லாம் எக்ஸம்ஷன். Services provided by a tour operator or a foreign tourist in relation to the services provided by a tour operator to a foreign tourist, அதுவும் in relation to the tour conducted wholly outside India. இதெல்லாம் எக்ஸம்ஷன் லிஸ்ட்டில் தனியாக வரதை தவிர இது எக்ஸ்ட்ராவாக இது நோட்டிஃபிகேஷனில் இப்போ நான் சொன்னது. அதே மாதிரி சர்வீசஸ் ரிசீவ்டு ஃப்ரம் அ ப்ரொவைடர் ஆர் சர்வீசஸ் ரிசீவ்டு ஃப்ரம் அ ப்ரொவைடர் ஆஃப் சர்வீஸ் லொக்கேட்டட் இன் அ நான் டாக்ஸபிள் டெரிட்டரி பை கவர்மெண்ட் அல்லது என்டிட்டி ரிஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 12A 12W ஆஃப் இந்தியா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அல்லது பர்சன் லொக்கேட்டட் இன் அ நான் டாக்ஸபிள் டெரிட்டரி. Then service supply by a United Nation international organization ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கக்கூடியதுல. ஸோ ஜிஎஸ்டியில் ரொம்ப வேஸ்ட்டாக தான் இருக்கும், நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். அடுத்தது கஸ்டம்ஸில் கஸ்டம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா த டிரான்சிட் ஆஃப் குட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆஃப் குட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. தியரி பாயிண்ட்லேயும் இப்போ ஓகே, கேஸ் ஸ்டடிலையும் ஓகே, அது பார்த்துக்குங்க. தென் டைப்ஸ் ஆஃப் டியூட்டிஸ், பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ் ஆன் இம்போர்ட்ஸு, அடுத்தது இந்த ஐஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ஸு, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த கேல்குலேஷன் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். இப்போ காஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள் ஏதாவதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதில் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி அந்த அசசபிள் வேல்யூவில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ் போடுறீங்க. இது டோட்டல் கஸ்டம்ஸ் டியூட்டி பேயபிள். இந்த அமௌண்ட்டை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு வந்த அமௌண்ட்டில், இந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை ஆட் பண்ணிவிட்டு வந்த அமௌண்ட்டில் தான் ஐஜிஎஸ்டி பார்க்கணும். இதே அமௌண்ட்டில் தான் இந்த ஐஜிஎஸ்டி எந்த அமௌண்ட்டில் பார்க்குறோமோ அதிலே தான் காம்பன்சேஷன் செஸ்ஸும் பார்க்கணும். இதுதான் டோட்டல் காஸ்ட், இதெல்லாம் சேர்ந்தது டோட்டல் காஸ்ட். அடுத்து சேஃப்கார்ட் டியூட்டி. சேஃப்கார்ட் டியூட்டிங்கிறது ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் டியூட்டி. அது எந்த ரீசனுக்காக கொடுக்குறாங்க, ப்ரொவிஷனலாக ஃபஸ்ட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை ப்ளேஸ் பண்ணுறது. அந்த எஸ்ஜிடிங்கிறது சேஃப்கார்ட் டியூட்டிங்கிறது 4 years இன் ஃபோர்ஸில் இருக்கும். டோட்டல் பீரியட் 10 years எக்ஸீட் ஆகாமல் இருக்கணும். ஆன்டி டம்பிங் டியூட்டிங்கிறது பர்டிகுலர் கண்ட்ரியில் இம்போர்ட்ஸில் இம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு டியூட்டி. கஸ்டம்ஸ் டியூட்டிக்கு டாக்ஸபிள் ஈவெண்ட் என்ன? டாக்ஸபிள் ஈவெண்ட்டுங்கிறது இம்போர்ட்டட் குட்ஸுக்கும் எக்ஸ்போர்ட்டட் குட்ஸுக்கும். இம்போர்ட்டட் குட்ஸுக்கு டாக்ஸபிள் ஈவெண்ட் என்ன? பில் ஆஃப் என்ட்ரி, when the goods reaches the customs barrier and the bill of entry is filed. Export goodsக்கு the proper officer makes an order permitting clearance of goods and the goods are loaded. Rate என்ன? Imported goodsக்கு rate of duty. அந்த ரேட் ஆஃப் டியூட்டி எந்த டேட்டில் பார்க்கணும்? சப்மிஷன் ஆஃப் பில் ஆஃப் என்ட்ரி அல்லது என்ட்ரி இன்வர்ஸ், இந்த ரெண்டில் எது லேட்டரோ. எக்ஸ்போர்ட்டட் குட்ஸுக்கு எப்போ என்ட்ரி கிராண்டட் அவுட்வேர்டு கொடுக்குறாங்க, என்ட்ரி அவுட்வேர்டு கிராண்ட் பண்ணுறாங்களோ அந்த டேட்டு, அதில் என்றைக்கு அந்த டேட்டில் என்ன ரேட் இருக்கோ. எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்றைக்கு உள்ளதுக்கு அப்ளை ஆகும். இம்போர்ட்டட் குட்ஸுக்கு பில் ஆஃப் என்ட்ரி சப்மிஷன் பண்ணுற டேட்டில் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சிபிஐசி என்னவோ அதை எடுத்துக்கணும். எக்ஸ்போர்ட்டட் குட்ஸுக்கு டேட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஷிப்பிங் பில் ஆர் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் அன்றைக்கி என்ன ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் பர் சிபிஐசி இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஸோ அது இம்பார்ட்டண்ட். தென்
வேர்ஹவுஸ் பாருங்கள், ப்ரைவேட் வேர்ஹவுஸ், பப்ளிக் வேர்ஹவுஸ், அதுக்கான இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் என்ன அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது லைசன்ஸ் வாங்குறது இதெல்லாம் அந்த பாயிண்ட்டு. அண்ட் தென் அந்த வேல்யூவேஷன் அண்டர் கஸ்டம்ஸில் அந்த ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்சாக்ஷன் வேல்யூ, டேரிஃப் வேல்யூ, அது 2 ஹெட்டிங்கில் வரும். அதுக்கப்புறமா அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூக்கு நமக்கு ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூல் 3, 4, 5, 6, 7 வரிசையாக வரும் இல்லையா. ரூல் 3ங்கிறது ஒரு ரூல் அப்ளை ஆகலைன்னா அதுக்கு அடுத்தது அடுத்த ரூல் அப்படியே நெக்ஸ்ட் பை அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அந்த எல்லா ரூல்ஸையும் தரோவாக பார்த்துக்கோங்க. ரூல் 4ங்கிறது டிரான்சாக்ஷன் வேல்யூ ஆஃப் ஐடென்டிக்கல் குட்ஸு. ரூல் 5ங்கிறது சிமிலர் குட்ஸ் உடையது. ரூல் 7 டிடக்டிவ் வேல்யூ. அண்ட் ரூல் 8 கம்ப்யூட்டட் வேல்யூ. ரூல் 9 பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் மெத்தட், ரெசிடியல் மெத்தட். ஸோ ஓரளவுக்கு மெயின் பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஜிஎஸ்டிக்கு. ஏன்னா அது ரொம்ப பெரிய வேஸ்ட் போர்ஷன். ஜஸ்ட் நான் இன்றைக்கி எடுக்கிறதாவே இல்லை. பட் நீங்கள் எல்லோரும் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டதுனால ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இப்போ எடுக்க முடிஞ்சுது. எனக்கு டைம் இல்லை, அதனால் என்னால் ஃபுல்லாகவும் உங்களுக்கு எடுக்க முடியல. ஸோ ஓரளவுக்கு மெயின் பாயிண்ட்ஸை கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபர்தராக நீங்கள் படித்தது என்னென்ன இம்பார்ட்டண்ட்டுங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதை வச்சு ஓரளவுக்கு பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டெலகிராம் குரூப் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். CMA டிஸ்கஷன் தமிழ், CMA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, CA ஸ்டூடெண்ட்ஸுக்கு CA டிஸ்கஷன் தமிழ் இருக்குது. உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் நம்ம குரூப்பில் போடுங்க, டெலகிராம் குரூப்பில் போடுங்க. அந்த டவுட்டை நான் உடனே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.